singers, welcome to singeasy. Commentsல நிறைய பேர் காமனா கேட்ட டவுட் என்னன்னா breathingக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. breathing exercise மாதிரி பண்ணா கரெக்ட் பண்ண முடியுமா அப்படினு சொல்லிட்டு. இப்போ first of all breathingங்கிறது singingக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கறத நான் சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. பிரீத்திங்கிறது நீங்கள் வந்து பாடுறதுக்கு நார்மலாக நடுவில் மூச்சு தம் கட்டி பாடுறதுக்கு மட்டும் கிடையாது. உங்கள் ப்ரீதிங் ப்ராப்பராக இருந்தால் தான் நீங்கள் பாடும்போது உங்கள் வாய்ஸ் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது. பாடும்போது வாய்ஸ் வந்து இப்போ அப்படி இழுக்கிறாங்கன்னா ஒரு நடுக்கம் மாதிரி ஏற்படும். அதுக்கான மெயின் ரீசன் போதுமான ப்ரீதிங் உங்களுக்கு பத்தலை அப்படிங்கிறதுனால தான் நடக்கும். அண்ட் அதே மாதிரி ஹை பிச் பாடுறதுக்கும் ப்ரீத்துங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நினைக்கலாம் ஹை பிச்சுக்கும் மூச்சுக்கும் என்ன சம்மந்தம்ன்ட்டு. நீங்கள் ப்ராப்பராக நல்லா இன்ஹேல் பண்ணி உங்கள்கிட்ட போதுமான அளவு ப்ரீத் வந்து இருந்தால் தான் உங்களால் ஹை பிச்சை ஸ்ட்ரெயின் இல்லாமல் பாட முடியும். ஸோ இதுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மியூசிக்கோட ஒரு பாட்டை பாடுறீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. கடகடன்னு இந்த லிரிக்ஸை பாடுவாங்க. அந்த லிரிக்ஸ் முடிய கடைசி வேர்டு வந்து கட் ஆகிடும். அதாவது அந்த வார்த்தையை வந்து முழுங்கிடுவாங்க. அது எதனால நடக்குதுன்னா போதுமான ப்ரீதிங் சப்போர்ட் இல்லாதனால தான். அதாவது பிரெத் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இல்லாதனால தான் நடக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப நேரம் பெரிய டீட்டெயிலாக சொல்லாமல் ரொம்ப சிம்பிளான விஷயத்தில் எப்படி உங்கள் ப்ரீதிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் எப்படி ஒரு சாங்கை பிரெத் கண்ட்ரோலோட பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த சேனலோட ஷார்ட்ஸில் வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் நிறைய பேர் ரிப்பீட்டடாக எப்படி ஒரு பாடலில் ப்ரீத் பண்ணுறது, மூச்சு எங்கே இழுக்கிறது எங்கே வருது அப்படின்னு சொல்லி டவுட்டாக கேட்டிருந்தீங்க. நீங்களும் இந்த கேட்டகரியில் இருக்கீங்க. எனக்கு வந்து ப்ராப்பராக எப்படி ப்ரீத் பண்ணுறதுன்னு தெரியல பாடும்போது அப்படின்னா பிரெத் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறது மூலயமா நான் கண்டிப்பாக நிறையா ப்ரீத்திங் ரிலேட்டடான டிப்ஸும் ரெகுலராக நீங்கள் டெய்லி பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் வீடியோஸும் நான் உங்களுக்காக போட முடியும். நீங்கள் அந்த வீடியோ கூட சேர்ந்தே கூட நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸும் நான் உங்களுக்காக போடுறேன். உங்களோட ப்ரீத்திங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி பண்ண போகிற ஒரு சிம்பிளான 2 minute ப்ரீதிங் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டோமினல் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ்க்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான். இதை வந்து டயஃப்ரமேட்டிக் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் பெரிய டேர்மாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 5 செகண்ட் உங்கள் மூச்சை வந்து நல்லா இழுத்துட்டு நல்லா மூச்சை இழுக்கும் போது என்ன ஆகணும்னா உங்களோட அப்டமன் வந்து பலூன் மாதிரி வெளியே வரணும். ஓகே, இப்போ இழுக்கும் போது என்ன ஆகணும், அப்டமன் வந்து வெளியே வரணும், உங்கள் ஸ்டொமக் வந்து வெளியே வரணும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த மூச்சு இப்போ 5 செகண்ட்ஸ்க்கு இழுத்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ் இல்லாட்டி அதோட டபுள் 10 செகண்ட்ஸ்க்கு கூட அந்த மூச்சை வந்து மெதுவாக எக்ஸேல் பண்ணணும். 10 செகண்ட்ஸ் அந்த மூச்சை ஸ்லோவாக வெளியே விடணும். அப்படி வெளியே விடும் போது என்ன ஆகும், உங்களோட அப்டமன் வந்து பேக் டு நார்மல் பொசிஷனுக்கு போயிடும். நீங்கள் பாடும் போதுமே இதே மெக்கானிசம் தான் நடக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைன் பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் போதாதேன. இந்த இடத்துல வந்து எனக்கு மூச்சு பத்தாமல் இருக்குது இந்த லைனோட கடைசியில். அப்போ வந்து அப்படின்னு மூக்கு வழியாக நான் ப்ரீத் பண்ணேன்னா அந்த ப்ரீத் வந்து ரொம்ப நேரம் லாஸ்ட் ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பாடும்போது அப்டோமினல் ப்ரீத்திங்கிற விஷயம் தான் வந்து செயல்படுது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் தான் வந்து எல்லா சிங்கர்ஸும் டெய்லி பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது எப்படி நான் பாடும்போது அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். இதுக்காக ஒரு சிம்பிளான இன்னொரு எக்ஸசைஸ் சொல்கிறேன் கேளுங்க. இதே மாதிரி நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு 5 செகண்டுக்கு மூச்சை உள்ளே இழுக்கும் போது அப்டோமன் வெளியே வந்துருச்சா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஸ்லோவாக ஹிஸ் சவுண்டை கொடுக்க போகிறீங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஹிஸ் சவுண்டை 10 செகண்டுக்கு தரணும். அப்படி சவுண்டு வரும்போது என்ன ஆகும், உங்களோட மூச்சை வந்து நீங்கள் வெளியே விடணும், எக்ஸேல் பண்ணணும். ஓகேங்களா? இந்த விஷயம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் ஹிஸ் சவுண்டில் ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி நீங்கள் பாடி பார்க்கணும். அப்போ தான் வந்து எவ்வளோ நேரம் உங்களால் தம் கட்டி பாட முடியுது அப்படிங்கிறத உங்கள் ப்ரீதிங்கை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 3 நான் சொல்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எவ்ரிடே அப்டோமினல் ப்ரீதிங் பண்ணுறீங்க. செகண்ட் வந்து இந்த ஹிஸ் எக்ஸசைஸை டெய்லி ட்ரை பண்ணணும். அண்ட் மூணாவது எப்படி உங்களோட ப்ரீதிங்கை நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு 5 செகண்டுக்கு இன்ஹேல் பண்ணிவிட்டு அந்த இஸ்ஸுக்கு பதிலாக எவ்வளோ செகண்டுக்கு உங்களால் இழுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இனிஷியலாக வந்து 10 செகண்ட் கூட முடியாது. சில பேர்னால 5 செகண்ட் 6 செகண்ட் தான் இழுக்க முடியும். பட் இது தப்பே கிடையாது. கொஞ்சமாக இந்த எவ்ரிடே இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸை பண்ண டெஃபினட்டாக வந்து 10 செகண்ட் 15 செகண்ட் வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக ட்ராக் பண்ண முடியும்.
இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும், ஒரு 5-6 செகண்ட் வரைக்கும் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வாய்ஸில் வந்து நடுக்கம் வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இன்னும் ப்ராப்பரான பிரெத் கண்ட்ரோல் வரலை, இன்னும் நிறையா வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த விஷயம் தான் வந்து நீங்கள் சாங் பாடும்போது யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். இப்போது அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, லிரிக்ஸோட பாடும்போது எப்படி மூச்சு எங்கே எடுக்கிறது எங்கே விடுறது அப்படிங்கிறதா நிறைய பேருக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் அப்படின்னே நான் சொல்லலாம். இப்போது ஒரு பாட்டை பாடுறீங்கன்னா, என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டே, அந்த இடத்துல மூச்சு பார்த்தாம தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே, அந்த மாதிரி இந்த டேன் அப்படிங்கிற வார்த்தையை கம்ப்ளீட்டாக முடிக்காமல் அந்த மியூசிக் ஓடிடுமே அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு அடுத்த லைனுக்கு போகிறது எல்லாரும் பண்ணுற ஒரு ஹேபிட் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ராப்பராக எந்த இடத்துல அந்த மூச்சை இழுக்கணும் விடணும் அப்படின்னு தெரியாததுனால தான். இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாங்குக்கும் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சிங்கருக்குமே டிஃபர் ஆகும். அதாவது ஒரு சிங்கரால் 2 லைனை கம்ப்ளீட்டாக ஒரே மூச்சில் பாட முடியுதுன்னா எல்லாராலையும் அது முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ரெக்கார்டிங்கில் கேட்குறது எல்லாமே வந்து உண்மை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு லைனாக கூட டேக் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எல்லா சிங்கர்ஸும் அப்படி இல்லை. ஒரு சில சிங்கர்ஸ் வந்து 4 லைனை ஒரே டேக்கில் பாடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு லைனாக கூட டேக் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நான் வந்து இந்த சினிமாவில் பாடிட்டு இருக்கனால எனக்கு இந்த விஷயம் தெரியுது. பிகாஸ் மியூசிக் டைரக்டர்ஸே சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு லைன் பாடிட்டீங்களா, ஓகே நெக்ஸ்ட் டேக்கில் அடுத்த லைன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அந்த ஒரு வார்த்தையை கூட பஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் அதை உடனே கேட்டுட்டு இவங்க 4 லைன் இப்படி மூச்சு விடாமல் பாடுறீங்களே நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனாலும் இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை, எந்தனுக்கு அப்புறமா ஒரு சின்ன பாஸ் இருக்கும் பாருங்க. என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன், அந்த எந்தனுக்கு அப்புறமா அந்த ஒரு சின்ன ஒரு செகண்ட் கேப் இருக்குல்ல, அந்த செகண்ட்ல நீங்கள் மூச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறமா வர வேர்டு அந்த டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு, தொலைத்து விட்டேன் டேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். இப்போ இன்னொரு சாங் கூட நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். முன்பே வா என் நன்பே வா ஊனே வா உயிரே வா, இப்படி ஒரு சாங் இருக்கா. இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கும் போது நினைக்கலாம் ஃபுல்லாக இந்த நான் வரைக்கும் ஒரே மூச்சில் பாடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. இங்கே எங்கெல்லாம் பாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும். எப்படின்னா, முன்பே வா என் நன்பே வா, அங்கே ஒரு மூச்சு எடுத்துக்கலாம். ஊனே வா, அங்கே மூச்சு. உயிரே வா நான், இந்த இடத்துல வந்து நீங்கள் உயிரே வா நான் அங்கே விட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏன்னா வா நான், அந்த வா நான் வரைக்கும் ஒரே மூச்சில் பாடினா தான் அந்த சாங்கோட ஃபீல் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நான் மூச்சு விடுறேன், இந்த இடத்துல மூச்சு எடுக்கிறேன்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. ஏன்னா அந்த சாங்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரிஜினல் ஃபீல் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம டெலிவர் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல விட்டால் நல்லா இருக்கும் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ப்ரீத்திங் டெக்னிக்கை ஒரு சிங்கரால் மட்டும்தான் பிளான் பண்ண முடியும். ஸோ இனிமேல் ஒரு பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்தையும் கவனித்து பாருங்கள். இப்போது நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு பாட்டு கிளாஸ் போயிட்டு இருக்கீங்க, அதாவது உங்களுக்கு சிங்கர் ஆகணும்னு ஆசை, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கிற பேசிக்கான லெசன் ஜண்ட வரிசை எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். நீங்கள் பாட்டு கிளாஸ் போனீங்கன்னா செகண்ட் லெசன் ஜண்ட வரிசை இருக்குல்ல, அந்த ஜண்ட வரிசை லெசனை வந்து ஒரு 4 லைனை ஃபஸ்ட்டு வந்து ஒரே மூச்சில் பாடி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஜண்ட வரிசை இப்போ செகண்ட் ஒன்று எடுத்திங்கன்னா சரி ரி க மாமா ரி ரி க மாமா பாபா க மாமா பாபா தாதா மாமா பாபா தாதா நீனி பாபா தாதா நீனி சசா சசா நீனி தாதா பாபா நீனி தாதா பாபா மாமா தாதா பாபா மாமா கக பாபா மாமா கக ரி ரி மாமா கக ரி ரி சசா. இப்போ நான் இது ஃபுல்லாகவே வந்து ஒரே மூச்சில் பாடினேன். இனிஷியலாக உங்களால் வந்து ஒரு 2 லைன் தான் ஒரே மூச்சில் பாட முடியுதா, பரவாயில்ல, அதை வந்து 2 லைனை 4 லைனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபுல் ஜெண்டர் வரிசையை மூச்சு விடாமல் பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்னா, எஸ்பிபி சார் பாடியிருக்காருல்ல மண்ணில் வந்த காதல், அந்த பாட்டில் இருக்க மாதிரி கண்டிப்பாக உங்களால் ஒரு ஃபுல் பேராகிராஃபை கூட மூச்சு விடாமல் பாட முடியும்.
ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் இது ஒரே நாளில் வர விஷயம் கிடையாது. இந்த ப்ரீதிங்கிறது இந்த மாதிரி எக்ஸசைசஸ் மூலிமா தான் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி யோகா பிராணாயாமா பண்ணுறீங்கன்னா இட்ஸ் வெரி குட். அது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரீதிங் எக்ஸசைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த எக்ஸசைஸும் கண்டிப்பாக வந்து உங்களோட சிங்கிங்க்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் சிங்கிங்கிறது உங்களோட வாய்ஸ் அண்ட் டெக்னிக்கை மட்டும் பொறுத்தது இல்லை, உங்களோட ஃபுல் பாடி அண்ட் உங்களோட ஹெல்த்தை பொறுத்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி சிங்கிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.